ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம தமிழ் இன்ஃபோடாக்கிஸ். நம்ம சேனலில் வந்து அதிகமாக என்ன கமெண்ட் வரும்னா, அவங்களோட லாஸ்ட் பீரியட் டேட்டை சொல்லிவிட்டு ஓவுலேஷன் டே எப்போ மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ப்ளஸ் ஓவுலேஷன் டே அன்றைக்கின்னு வந்து இன்டர்கோர்ஸில் இருந்தால் பேபி ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஓவுலேஷன் டேனா என்ன, ப்ளஸ் கன்சீவ் ஆகிறோம் அப்படின்னா நம்ம கர்ப்பப்பையில் வந்து என்னென்ன வேலைலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி தான் பீரியட் ஆகிருக்கு, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் நாள். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 1ஆந்தேதின்னு வச்சுக்கிறோம், இல்லை 1, 2 எந்த டேட் வேணால் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் ஃபஸ்ட் நாள் பீரியட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கணும்னா 1ஆவது நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு சில பேருக்கு வந்துட்டு 3 நாள் பீரியட் படும், சில பேருக்கு 5 நாள் படும், சில பேருக்கு 7 நாள் படும். இதே மாதிரி அவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பீரியட் வந்து வேரி ஆகும். இப்போ நீங்கள் 5 நாள் பீரியட் ஆகிருக்கீங்கன்னா, ஃபஸ்ட் நாள் பீரியட் ஆகிருப்பீங்க, 5 நாள் பீரியட் ஆகிருப்பீங்கன்னா அப்போ மொத்தம் வந்து உங்களுக்கு 5 நாள் வந்து போயிருக்கு. பீரியட் நடந்த டேட் வந்து மொத்தம் 5 நாள் ஆகிருக்கு. ஸோ நமக்கு வந்து பீரியடாக வந்து திசுக்கள் எல்லாமே வெளியேறிடுச்சு. ஒரு 1 வீக் வந்து ஃபுல்லாக அந்த ப்ராசஸ் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 1 வீக் என்ன நடக்குதுன்னா, நம்ம கர்ப்பப்பையில் வந்துட்டு 2 ஓவரி இருக்கும். லெஃப்ட் ஓவரி அண்ட் ரைட் ஓவரி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஓவரி இருக்கும். அந்த 2 ஓவரிலையுமே பார்த்திங்கன்னா நிறையா கருமுட்டை வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதாவது ஒரு ஃபஸ்ட்டு 1 வீக் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து பீரியட் ஆகிருக்குது. அடுத்து ஒரு 1 வீக் என்ன ஆகுதுன்னா நம்ம கருப்பையில் அந்த லெஃப்ட் ஓவரி அண்ட் ரைட் ஓவரியில் வந்துட்டு நிறையா கருமுட்டை வந்து வளர்ந்துருக்கும். அப்போ இந்த 7 டேஸ் அந்த 7 டேஸ் இப்போ நம்ம பீரியட் வந்து 5 டேஸ் ஆகிருக்கலாம், அந்த வந்து கருமுட்டையெல்லாம் வளர்கிறதுக்கு ஒரு 5 டேஸ் ஆகிருந்துருக்கலாம். மொத்தம் 10 டேஸ் ஆகிருச்சு. அப்போ அந்த கருமுட்டையை எல்லாமே சேர்ந்து ஒரு கருமுட்டையை செலக்ட் பண்ணி, அதாவது அந்த செலக்ட் ஆகிற கருமுட்டை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கருமுட்டையை வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. அது வந்து சைஸ்லேயும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த கருமுட்டை தான் வெடித்து வந்து வெளியில் வரும். அந்த டேயை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஓவுலேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது வந்து மேக்ஸிமம் இப்போ கரெக்டான பீரியடாக உள்ளவங்களுக்குனா மேக்ஸிமம் இது எத்தனை நாளில் நடக்குதுன்னா 14ஆவது நாளில் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஃபஸ்ட்டு 1 வீக் வந்து பீரியட் ஆகுது. அடுத்து ஒரு 5 டேஸ் அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா அந்த கருமுட்டை வந்து எல்லாம் வளருது. வளர்ந்து அடுத்து ஒரு 14th டே அல்லது 13th 14th டேயில் வந்து அந்த கருமுட்டை வந்து வெடித்து வெளியில் வருது. வெளியில் வந்துட்டு அது வந்து ஸ்பேமுக்காக பாயோட ஸ்பேமுக்காக வந்து அது காத்துட்ருக்கோம். இப்போ அன்றைக்கி நீ இன்டர்கோர்ஸில் இருந்துட்டீங்க, அப்போ வந்து அது என்ன ஆகுனா அந்த கருமுட்டை வெடித்து அது வந்து எதில் வந்துருக்குன்னா அந்த ஃபெலோபியன் டியூப் வழியாக வரும். ஸ்பேமும் அந்த ஃபெலோபியன் டியூப் வழியாக போயிட்டு ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகி அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா கருவுற்ற முட்டையாக ஃபார்ம் ஆகுது. இப்போ கருவுற்ற முட்டையாக ஃபார்ம் ஆனோன்னே அங்கேருந்து அந்த ஃபெலோபியன் டியூப்லேருந்து அது ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு ஒரு 2 and 3 டேஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அது என்ன ஆகுதுன்னா கர்ப்பப்பையிலேயே பதியுது. கர்ப்பப்பையில் பதிஞ்சு அது அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஒரு 1 வீக் ஆகும். கர்ப்பப்பையில் பதிஞ்சு அங்கே வந்து வளர்ந்துட்டு தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து பீரியட் வரும்ல, அந்த டேட் வந்து தள்ளி போகிறது. சப்போஸ் அந்த ஓவரியில் இருந்து வந்த கருமுட்டை வந்து ஃபெலோபியன் டியூப்பில் இருக்கும். அன்னைக்கு நம்ம இன்டர்கோர்ஸ் பண்ணலைன்னா அந்த ஸ்பேம் எதுவும் வரலை, அதுக்கு வந்து குழந்தையாக முடியாது. அதுதான் என்ன ஆகுதுன்னா பின்னாடி காஞ்சி இதாகி அதுதான் பீரியடாகவே வெளியில் வருது. இப்போ இந்த மந்த் வந்து லெஃப்ட் ஓவரியில் வந்து கருமுட்டை வெளியாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து என்ன ஆகும்னா ரைட் ஓவரியில் வந்து கருமுட்டை வந்து ரிலீஸ் ஆகும். இப்படியே மந்த்லி மாற்றி வந்து 2 ஓவரியில் இருந்துமே கருமுட்டை ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சில பேருக்குலாம் வந்துட்டு ரெகுலர் பீரியடாக இருக்கும். ஆனால் வந்து இவங்க இதே ப்ரொசீஜர் அந்த ஓவுலேஷன் டேயில் 14th டேயில் வந்து இன்டர்கோர்ஸில் இருந்திருப்பாங்க. ஆனால் வந்து பேபி வந்து ஃபார்ம் ஆக இருக்கலாம். இதுக்கு வந்து என்ன காரணம்னா அந்த கருமுட்டை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இல்லாதனால ஸ்பேமோடு சேரும்போது அது வந்து ஒரு கருவாக வந்து உருவாகாமல் அங்கேயே வந்து அது அழிஞ்சு போயிடுது. அதனால தான் நீங்கள் வந்துட்டு பீரியட் முடிஞ்சு ஒரு 10th டேயில் இருந்தே நீங்கள் வந்து 10th 12th டேயில் இருந்தே நீங்கள் 1 டே விட்டு 1 டே வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேபி வந்து ஃபார்ம் ஆக வந்து சான்சஸ் இருக்குது. இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 28 சைக்கிள் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒன் வீக் மட்டும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் போதும். அதாவது 12ஆவது நாளில் இருந்து 12, 13, 14, 15, 16, 17, 18 இந்த 1 வீக் மட்டும் நீங்கள் 1 டே விட்டு 1 டே ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் ஓகே. சில பேருக்கு வந்து 30, 35 இந்த மாதிரி இருக்கும். அவங்களாம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1 டே விட்டு 1 டே வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருங்க. நெக்ஸ்ட்டு பீரியட் டேட் வந்து இப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு 5 டேஸோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து எப்போ வேணால் கருமுட்டை வந்து வெடிக்க சான்சஸ் இருக்குது. நமக்கு எப்போ வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ எப்போ வேணால் வெடிக்க சான்சஸ் இருக்குது. அந்த டயத்தில் வந்துட்டு நீங்கள் 1 டே விட்டு 1 டே இருக்கிறது தான் பெஸ்ட்டு.
இப்போ ஆணோட ஸ்பேம் பார்த்திங்கன்னா அதோட வாழ்நாள் வந்து 2 டேஸ், மேக்ஸிமம் 2 டேஸ். சில பேருக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 4 டேஸ் கூட அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒன் டே விட்டு ஒன் டே இருக்கும்போது அந்த ஸ்பேம் வந்து வந்து ஒரு 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 2 நாள் உயிரோடு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன் டே விட்டு ஒன் டே இருந்தாலே போதும், உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பேபி வந்து ஃபார்ம் ஆயிரும். நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பேபி எப்படி ஃபார்ம் ஆகுது, ப்ளஸ் எந்தெந்த டேட்டில் பேபி வேணுன்றவங்க எப்பப்போ ரிலேஷன்ஷிப்பில் வச்சுக்கிட்டா பேபி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.